ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் வந்து தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்சோட தான் வந்திருக்கிறேன். ரொம்ப குறைவான வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட ஓரளவுக்கு ஒரு ₹1,00,000 வரைக்கும் சேமிக்கிறதுக்கான டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹50, அப்புறம் வந்து ₹20, ₹10 இவ்வளோ தான் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்குதோ அப்போல்லாம் அதை வந்து சேமிப்பாக மாற்றும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ₹1,00,000 மாறும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் எப்படி வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வந்து ₹280 மட்டும்தான் நம்ம சேமிக்க போகிறோம். வாரத்தில் ₹280 அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டு தான். கண்டிப்பாக அதை வந்து மேக்ஸிமம் எல்லாரும் சேமிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ₹1,00,000 வரைக்கும் சேமிக்கிறதுக்கான டிப்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹1,00,000 சேமிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வருமானம் வந்து வார வருமானம், தின வருமானம், மாத வருமானம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறோம், எனக்காவது ஒரு நாள் வருமானம் வரும், எனக்கு வருமானம் இல்லாத நாளும் இருக்கும் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு மணி சேவிங் சேலஞ்சை வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லாக் இருக்கிற இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாக்கை வந்து பூட்டிட்டு நம்ம வந்து சாவியை ஒரு இடத்துல தெரியாமல் வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி என்ன பண்ண மாட்டோம், ஓப்பன் பண்ண மாட்டோம். பட் ஏதோ ஒரு பர்ஸ்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லையோ நம்ம போட்டு வைக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு வேறு ஏதாவது தேவை அப்படிங்கிறப்போ டக்குன்னு என்ன பண்ணிவிடுவோம், அந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணிடுவோம். அந்த அமௌண்ட்டு வந்து செலவாகாமல் சேமிப்பாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு சேமிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ₹280 எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸை மட்டும் வச்சு சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நினைச்ச அளவுக்கு பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து காய்கறி வாங்குறதுக்காக ஒரு ₹300 ஒரு ₹500 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வரும்பொழுது நம்ம கையில் வந்து ஒரு 10 20 இருக்கும். அந்த அமௌண்ட்டை உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிடணும். அதே மாதிரி வந்து ஒரு மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் அல்லது வந்து கறிக்கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியில் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம கையில் திரும்பவும் ஒரு ₹10 எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து சொல்கிற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம கையில் ₹10 இருந்தாலும் சரி, ₹50 இருந்தாலும் சரி, சில்லறை காசுகள் ₹1 ₹2 ₹5 அப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அதை சேமிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இந்த ₹280 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சேவ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ₹10. இந்த ₹10 எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து உண்டியலில் நம்ம வந்து போடலாம். இந்த மாதிரி உண்டியலில் நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹20. ரெண்டாவது நாள் வந்து ₹20. நீங்கள் கேட்கலாம், என்னங்க ₹10ங்கிறீங்க, ரெண்டாவது நாள் ₹20 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ₹10 ₹20 அப்படிங்கிறது குறைவான அமௌண்ட்டு தான், எல்லாராலையும் சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ₹30 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து உண்டியலில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ₹40 வந்து நாலாவது நாள் ₹40. அஞ்சாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ₹50 சேவ் பண்ண போகிறோம். அடுத்தது ஆறாவது நாள் ₹60, ஏழாவது நாள் ₹70. இப்போது 10 20 30 40 50 60 70 7 நாளும் நம்ம வந்து எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10 20 30 இப்படி தான் சேமிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது நாள் ₹60, ஏழாவது நாள் ₹70 இது போடுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை கூட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து வாரத்துக்கு ₹280 வருது. எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ₹250. ஆனால் இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்னுடைய பிறந்த நாளுக்காக சேமிக்கிறேன் அல்லது திருமண நாளுக்காக சேமிக்க போகிறேன், தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அல்லது எங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக நான் சேமிக்கிறேன் அல்லது வந்து மேரேஜுக்காக நான் வந்து கேஷாக சேமிக்கணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு நாளில் இந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேமிப்பை வந்து நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாரத்திற்கான சேமிப்பை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி கேலண்டர் வச்சிருப்போம்.
வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு 14ஆம் தேதி 15ஆம் தேதி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ 14ஆம் தேதி நம்ம வந்து ஒரு 10 ரூபா போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், டிக் பண்ணிவிட்டு 10 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் 2வது நாள் உங்கள் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2வது நாளை டிக் பண்ணி ஒரு 40 ரூபா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த வாரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 ரூபா போட்டுவிட்டோம், இங்கே 20 ரூபா போட்டுவிட்டோம் இல்லைங்களா, 40 ரூபா போட்டுவிட்டோம் இல்லைங்களா. அப்போ 20 ரூபா 3வது நாள் நம்ம போடலாம். எப்போ எந்த அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை போடலாம். இப்போ வந்து 10 ரூபா போட்டாச்சு, 20 ரூபா போட்டாச்சு, 40 ரூபா போட்டாச்சு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50 ரூபா நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா 50 ரூபா போட்டுடலாம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 போட்டாச்சு, 20 போட்டாச்சு, 30 ரூபா மட்டும் போடலை. அப்போ 30 ரூபாயை இங்கே காமிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 40 போட்டுட்டோம், 50 போட்டுட்டோம். அடுத்தது வந்து 60 ரூபா. இது வந்து உங்கள் கையில் எப்போ கிடைக்குதோ அதில் போடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் இப்போ வந்து இங்கே 19ஆம் தேதியே, அப்போ 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே 70 ரூபா போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து எப்போ கையில் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் எளிதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 280 ரூபா சேமிச்சிடறோம் இல்லைங்களா. 280 ரூபா சேமிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து அதை 1 லட்சமாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து 280 ரூபா. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2வது வாரம் வந்து சேமிக்க போகிறோம். 2வது வாரமும் 280 ரூபா தான் சேமிக்க போகிறோம். 3வது வாரமும் 280 ரூபா தான் சேமிக்க போகிறோம். 4வது வாரமும் 280 ரூபா தான் சேமிக்க போகிறோம். அதே மெத்தடு தான். இப்போ சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த 280 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை மட்டுமே எடுத்துருக்கிறேன். அப்போ 4 வாரமும் நம்ம வந்து 10, 20, 10, 20, 30, 40, 50 இப்படி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேமிக்க போகிறோம். இப்போ 4 வாரமும் சேமிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 280 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வாரத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 × 280 1120 ரூபா. அடுத்தது இப்போ 4 வாரம் சேமிச்சோன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா 28 நாள் தான் நம்ம சேமிக்கிறோம். இப்போ ஒரு சில மாதங்களில் 29 நாள் வரும், 30வது நாள் வரும். அப்போது அந்த நாள்லையும் நம்ம வந்து எப்படி சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சவங்க சேமிக்கலாம், முடியாதவங்க இந்த 1120 மட்டும் சேமிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க 29வது நாள் ஒரு 80 ரூபா, 30வது நாள் ஒரு 100 ரூபா. அப்போ இங்கே வந்து கூடுதலாக நம்மளுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 180 ரூபா ஆட் ஆகுது இல்லைங்களா. அப்போது நம்மளுக்கு வந்து 4 வாரத்துக்கு நம்ம வந்து 1120 ரூபா சேமிச்சிருக்கோம். கூடுதலாக 29வது நாளும் 30வது நாளும் 180 ரூபா சேமிக்கிறோம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. அப்போ ஒரு மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1300 ரூபா சேமிச்சிடுறோம். இப்போ ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து 1300 ரூபா சேமிக்க முடியுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 × 1300 15,600 ரூபா. இப்போது நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் உங்கள் கையில் ஒரு 15,000 இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், இப்படியே நம்ம வந்து சேமிக்கலாம். இல்லை கூடுதலாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து 15,600 ரூபா போடுறோம் அப்படின்னா 5 வருஷத்தில் 78,000 ரூபா நம்மளுக்கு கிடச்சிரும். கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருது. ஆனால் இதையே நீங்கள் 1 லட்சமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி நீங்கள் மாதம் 1300 ரூபா கட்டணும். 1300 ரூபா கட்டும் பொழுது நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 ரூபா நம்ம வந்து சேமிச்சிருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய் கட்டியிருப்போம். வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6.2 அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் போடும்போது கூடுதல் வட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 13,563 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ டோட்டலாக 91,563 ரூபாய் கிடைச்சிருது. இப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து 91,000 தானே வந்திருக்கு, நீங்கள் எப்படி வந்து 1 லட்சம் வரைக்கும் நம்ம சேமிக்க முடியும்னு சொல்கிறீங்கன்னா 90,000 தட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நம்மளால் 1 லட்ச ரூபாய் சேமிக்க முடியும். ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து சில்லறையை வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா கூடுதலாக ஒரு 7,000 8,000 வரைக்கும் நம்ம வந்து சில்லறை சேமிப்புகளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 லட்ச ரூபா சேமிக்க முடியும். இப்போது நம்ம வந்து வாரம் வெறும் 280 ரூபா தான் சேமிக்கிறோம். 300 ரூபா கூட கிடையாது, வெறும் 280 ரூபா சேமிக்கும் பொழுதே நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால் ஒரு 1 லட்ச ரூபா சேமிக்க முடியுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். இதை வந்து நீங்கள் வருடம் முழுவதும் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருடம் முழுவதும் சேமிக்கலாம். அல்லது ஒவ்வொரு மாதத்துலையும் என்னால் ஒரு 1300 ரூபா சேமிச்சா போதும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை மட்டும் செய்யலாம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.